தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஜாய் கிறிசல்டா மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். தன்னை போல மேலும் 10 பெண்களின் வாழ்க்கையில் ரங்கராஜ் விளையாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவுக்கும் இடையே திருமணம் நடைபெற்றதா இல்லையா என்பதே கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக பேசுபொருளாக மாறியுள்ளது. இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை கூறி வரும் நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான ஜாய் தனக்கு நீதி வேண்டுமென்று கமிஷனர் அலுவலகத்தை தொடர்ந்து மகளிர் ஆணையத்தின் கதவையும் தட்டியுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஜாய் கிறிசல்டா தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்ற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை 2வது திருமணம் செய்து கொண்டதாக அண்மையில் தெரிவித்தார். அது தொடர்பான போட்டோக்களையும் இணையத்தில் பதிவிட்டு பரபரப்பை கிளப்பினார். தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை எனவும் கூறியிருந்தார். இது தொடர்பாக 1.5 மாதத்திற்கு முன்பு சென்னையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பெண்களுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் இருவரையும் தனித்தனியாக அழைத்து போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். இருந்தபோதும் தனது புகாரின் பேரில் ரங்கராஜ் மீது போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் தனது தரப்பு வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுதாவுடன் சென்று சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாய் கிறிசல்டா தன்னை போல 10 பெண்களை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தனக்கும் தனது குழந்தைக்கும் ஏதாவது நடந்தால் அதற்கு ரங்கராஜ் தான் பொறுப்பேற்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன். அது ஏன்னா அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. ஸோ அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இதையடுத்து பேசிய ஜாய் கிறிசல்டா தரப்பு வழக்கறிஞர் சுதா இதுவரை அடையாறு, திருவான்மையூர், நீலாங்கரை காவல் நிலையங்களில் இருந்து பேசியதாக கூறினார். ஆனால் அவர்கள் இந்த வழக்கு தங்களது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வராது என கூறி ஜகா வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மகளிர் ஆணையத்தின் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது. ஜாய்க்கு தொடர்ச்சியாக பெண்கள் அவங்களுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. என்னையும் தொடர்பு கொள்றாங்க. அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நிறைய பெண்களை இதை போன்று ஏமாற்றி விட்டார் என்ற 10க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களை அணுகியிருக்கிறார்கள். அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுக்க போகின்றோம். அந்த ஆவணத்தெல்லாம் சேகரித்து இருக்கின்றோம். அந்த பெண்களும் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னுக்கு வர தயாராக இருக்கின்றார்கள். நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள ஜாய் கிறிசல்டா தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என அழுத்தம் திருத்தமாக கூறி வருகிறார். ஆனால் அதற்கு ரங்கராஜ் தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அதே வேளையில் மாதம்பட்டி ரங்கராஜால் மேலும் 10 பெண்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் விரைவில் வெளியே வந்து புகார் அளிப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா?